போலீஸ் கோர்ட்டுன்னு போய் இப்ப என் வாழ்க்கையே போச்சுமா, போச்சு. அவங்களாம் இன்னைக்கு என்ன கோர்ட்ல எப்படி பார்த்தாங்கன்னு தெரியுமா? ஏதோ ஒரு புழுவ பாக்குற மாதிரி பார்த்தாங்க. நீ கொஞ்சம் அழுவுறத நிறுத்துமா. என் கூட வாழவே மாட்டேன்னு பிடிவாதமா எல்லாரும் முன்னாடி சொன்னாரு. அந்த பிடிவாதத்தை நாம மாத்தி காட்டுவோம். எப்படிமா? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனவங்க இப்ப அந்த கேஸுக்கு பின்னால அலையிற மாதிரி ஆயிருச்சு இல்ல. அந்த டைவர்ஸ் நோட்டீஸ பத்தி இனிமே யாருமே பேச மாட்டாங்கல்ல. என்னென்னமோ சொல்ற, எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. இந்த கேஸ் முடியறதுக்குள்ள எல்லாமே நல்லதா நடக்கும் மயில, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னு சொல்லியே என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டல்லம்மா. சொல்லுவடி, ஏன் சொல்ல மாட்ட? என் இடத்துல வேற ஒருத்தி இருந்திருந்தானா அப்ப தெரிஞ்சிருக்கும் உன் கதை. நீ ஆச்சு உன் வாழ்க்கையாச்சுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருப்பா. ஆனா உனக்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு எல்லாம் ஓடிட்டு கிடந்தேன்ல, அதுக்கு இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. வக்கீல ஏற்பாடு பண்ணிருந்தோம்ல, அவருக்கு எப்படி பணம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன்? கடைசியா இந்த தாலி அடமானம் வச்சுதான். எதுக்குடி இதெல்லாம் பண்ற? எல்லாம் உனக்காகத்தானே? எனக்காக தான் எல்லாம் பண்றேன், எனக்கு புரியுதுமா. ஆனா எனக்கு எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது. கண்டிப்பா நடக்கும், நீ கவலைப்படாம இரு. ஏன் பாக்கியம், எதுக்கு நம்ம போட்ட நகையெல்லாம் நீ கேட்ட? அடுத்தடுத்து கேஸ் நடத்தணும்ல, அதுக்கு பணம் வேணும்ல, அதுக்கு தான் அந்த நகையெல்லாம் கேட்டேன். அதுல 8 பவுன் தங்கம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் அந்த நகை அங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. அதனாலதான் அது நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடட்டும். எப்பாடு பட்டாவது அம்மா உன் வாழ்க்கையை காப்பாத்திருவேண்டி. இந்த அம்மாவை நம்பு, நீ அழுவாத. இங்க பாரு, இந்த கேஸ் முடியறதுக்குள்ள நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிருவேன்.